Hello, good morning students and friends. Right. So in this video, we are going to learn about the potential and capacitance. சரிங்களா? So இந்த டாபிக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிக்க முடியுதுங்க. இது நம்ம வந்து அதிகமாக வந்து தேவைப்படுறதில்ல, பட் இருந்தாலும் அதை பற்றின நாலேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸில் வந்து அப்ளிகபிள் தான். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கம் டு த பொட்டன்ஷியல். ரைட். வாட் இஸ் வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? ரைட். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா வந்து அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரைட். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அயான்ஸோட வந்து மொபிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறும். சரிங்களா? இப்போ அந்த பார்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டக்டரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? சப்போஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர் வந்து அயான்ஸோட வந்து டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூடும். சரிங்களா? இந்த கவுண்டிங் ஆஃப் அயான்ஸ். ரைட்ஸ். ஸோ இப்படி இந்த கவுண்டிங் ஆஃப் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து உள்ளே இருக்கிற இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ரைட். இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ கம்பேரிங் வித் நியூட்ரல் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இனி ஏதாவது வந்து ஒரு லைவ் ஏர்னு சொல்கிறோம்னா நம்ம வந்து கரண்ட்டில் சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நியூட்ரலிஸ்ட் யாரோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாசிட்டிவ் வந்து இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் போல், நெகட்டிவ் இருந்துச்சு நெகட்டிவ் போல்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். பாசிட்டிவ் போல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். சரியா? இ ப்ளஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ரைட். தட் மீன்ஸ் புரோட்டான் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இது பாசிட்டிவ் போலாக வந்து இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் போல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த பொட்டன்ஷியலை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதோட வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அளக்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரில் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமோ இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகாது. சரிங்களா? ரைட். எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து வேணால் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகாது. சரிங்களா? ரைட். டி மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ வோல்ட். சரி. ரைட். இப்போ இந்த சேம் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து வோல்ட்டுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? தட் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பொட்டன்ஷியல். சரிங்களா? ஸோ நார்மல் ஆப்ஜெக்ட் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ரைட். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிமிலர் ஆப்ஜெக்ட் வந்து இல்லாமல் அதோட சைஸ் கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்குன்னு வந்து வச்சுக்கோங்க. சின்ன ஆப்ஜெக்ட் ஒன்று, பெரிய ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று. சரிங்களா? கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் ரிப்பலிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் வந்து சார்ஜ் எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அந்த சார்ஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோலம்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். சரிங்களா? இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து படிச்சிருப்போம். ரைட். ஸோ இதோட வந்து வேல்யூவை நம்ம வந்து 6.26 × 10⁻18 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் அப்படின்றது வந்து இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ நம்ம இங்கே வந்து வரும். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி சார்ஜிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 காலம் வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இங்கே வந்து 10 காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சிறுசாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா? இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே வந்து 10 காலம் அப்ளை பண்ணும்போது கம்மியாக வந்து இருக்கும். சரி. ரைட். ஸோ இப்போ இதில் எது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஆப்ஜெக்டில் தான். சரிங்களா? ரிப்பலிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து ஒரே மாதிரி இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் என்பது ஒன்றும் இல்லை. அதே இந்த சார்ஜிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து இருந்து இந்த ஆப்ஜெக்ட் இல்லாட்டி அதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பலிங் வந்து ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆல்டர் ஆகும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரெண்டாவது சொன்ன விஷயம் தான். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ்.
ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது டு ஹோல்ட் த அயான்ஸ் சரிங்களா. சார்ஜ்டு அயான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுறது தான் சரிங்களா. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது வந்து பொட்டன்ஷியல். ஸோ ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் அப்படின்றது தான் இருக்கிறதுனால தான் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டையும் ஒன்றா வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து படிக்க வேண்டியதாக வந்து இருக்குது சரிங்களா. ரைட், இதெல்லாம் நம்ம எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா வந்து இப்போ வோல்ட்டுன்னா வந்து தெரியும் சரிங்களா. நம்மளோட எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வோல்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படும் சரிங்களா. ரைட், ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட காமன் வோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இது வந்து பிடியில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்யூப்மெண்ட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் 220 volts to 240 volts. ரைட், ஸோ இப்போ இது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சார்ஜிங் சரிங்களா, இந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் ஹவுஸ் ஹோல்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்து எவ்வளோ வந்து இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த சார்ஜிங் வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து 16 ஆம்ப் தான் சரிங்களா. இது வந்து மேக்ஸிமம் சொல்கிறது சரிங்களா. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 ஆம்ப் 2 ஆம்பில் வந்து இருந்து மேக்ஸிமம் 16 ஆம்ப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. நம்மளோட எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஆம்ப் 3 ஆம்ப் தான் நம்ம வந்து ஃபீஸ் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ரைட், ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கெப்பாசிட்டி பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த பொட்டன்ஷியல் இந்த கெப்பாசிட்டன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ட்ரு ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து இருக்குது சரியா. ரைட், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து எப்போயாவது ட்ராப் ஆச்சுன்னா நம்ம வந்து எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுட்புட் வந்து ட்ராப் ஆகும் சரிங்களா. ரைட், ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இன்டென்சிட்டி வந்து வேரியேஷன் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து கான்ஸ்டன்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். இப்போ கான்ஸ்டன்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து என்ன வந்து ஆகும் சரிங்களா. ஸோ எக்யூப்மெண்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த எக்யூப்மெண்ட்டோட ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இப்போ நம்ம வந்து 220 வோல்ட் நம்ம வந்து இன்புட் கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளோட வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வோல்ட் வந்து ஒரு 60 வோல்ட்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைனசாய்டல் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 to 70 வோல்ட் சரிங்களா. ஸோ இந்த அவுட்புட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அவுட்புட் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னீங்கன்னா வந்து நர்வ் பிளாக் வந்து பண்ணுறது இல்லாட்டி வந்து மசில் ஸ்டிமுலேட் வந்து பண்ணுறது இந்த மாதிரி இதிலெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைனர் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் திஸ் டைப் ஆஃப் வந்து வோல்டேஜ் ட்ராப் இல்லாட்டி இந்த பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ். ரைட், ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன வந்து பண்ணலாம் ரெமடியா ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வந்து ஸ்டெபிளைசர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டெபிளைசர் கம் இன்வெர்டர் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தனித்தனியாகவே நம்ம வந்து இருக்குது சரிங்களா. அது மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த டேமேஜ் எதுவும் இல்லாமல் அதில் வந்து ஆல்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட்டுக்கு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ரைட் ரைட், இது வந்து வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாக வந்து ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.